Hi students, welcome to Easy Learn. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் லெசன் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். இதில் 5 2 மார்க்ஸ் இருக்குது. 5 2 மார்க்ஸ்லையும் ரொம்ப ஈஸியான லெசன் இந்த தேர்ட் லெசன். எல்லாமே ஒன்லைன் சென்டென்ஸில் தான் இருக்கும் 2 மார்க்ஸு. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. வாட் ஆர் த parameters which influence the characteristics of a microprocessor? First one, clock speed, instruction set, word size. இந்த மூணு மட்டும் எழுதுனா போதும். clock speed, instruction set, word size. கொஸ்டின் பாருங்க, கீவேர்டு மார்க் பண்ணிக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ மைக்ரோ ப்ராசஸர். மைக்ரோ ப்ராசஸரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் சைஸ். இது மூணு மட்டும் எழுதுனா போதும், உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்? கீ பாயிண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? கமாண்ட் விச் இஸ் given to a computer to perform an operation on data is called an instruction. A command which is given to a computer to perform an operation on data is called an instruction. Instruction அப்படின்றது என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டை, கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்டை பெர்ஃபார்ம் பண்ணி ஆப்ரேஷனுக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கறது தான் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் எ ப்ரோக்ராம் கவுண்டர்? கீவேர்ட் ப்ரோக்ராம் கவுண்டர். A program counter is a special register in the CPU which always keeps the address of the next instruction to be executed. A program counter is a special register in the CPU which always keeps the address of the next instruction to be executed. program counter அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ரிஜிஸ்டர். அது எங்கே இருக்கும் அப்படின்னா சிபியூவில் இருக்கக்கூடியது. இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, அட்ரஸ், அதாவது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸை என்ன பண்ணும்? கீப் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம் கவுண்டர். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது, எந்த அட்ரஸில் இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணுறதா இந்த ப்ரோக்ராம் கவுண்டர். ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் HDMI? வெறும் டெஃபினேஷன் மட்டும் எழுதுனா கூட உங்களுக்கு மினிமம் மார்க் கொடுப்பாங்க. ஹை டி அப்படின்னா டெஃபினேஷன், எம் மல்டிமீடியா, ஐ இன்டர்ஃபேஸ். ஹை டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, HDMI is an audio video interface. Audio video interface. Fifth question பாருங்க, which source is used to erase the content of a EPROM? EPROMல எழுதக்கூடிய டேட்டாஸை எரேஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அழிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. அல்ட்ரா வயலட் ரேஸ். இது மட்டும் எழுதினாலே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். Which source is used to erase the content of a EPROM? Ultra violet rays. இதுக்கு மட்டும் ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? Which source is used to erase the content of a EPROM? Ultra violet rays. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ.